வசனத்தை 2 கொரிந்தியர் 10:4 மறுபடியும் வாசிக்க கேட்போம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே பவுல் எழுதி வைத்திருக்கிறார், ஐயா சொல்ற சில அரண்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, எங்களுடைய ஊழிய பாதையிலும் சரி, எங்க குடும்ப வாழ்க்கையிலும் நம்மை தடை பண்ணுகிற அரண்களை போல இருக்கிற பிரச்சனைகள் நின்று கொண்டுதான் இருக்கிறது. அதான் பவுல் சொல்லுகிறார், எங்களுடைய போராயுதங்கள். அல்லேலூயா. அப்படியானால் தேவன் நமக்கு சில போராயுதங்களை கொடுத்திருக்கிறார். அவைகள் என்னவா? மாம்சத்துக்குரியவைகள் அல்ல. நீங்க மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நீங்கள் யுத்தம் பண்ணுகிறவர்களாய் காணப்படக்கூடாது. அது தேவ பலன் உள்ளவைகளாய் இருக்கிறது என்று சொல்லி அங்கே சொல்லிவிட்டு 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை மாம்சத்துல தான் நாங்க இங்க நடந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல. நாங்கள் மாம்சத்துக்குரிய காரியங்களை கொண்டு போர் செய்கிறவர்களாய் நாங்கள் காணப்படவில்லை. எங்களுடைய போராயுதங்கள் எல்லாம் தேவ பலன் உள்ளவைகளாய் இருக்கிறது என்று சொல்லி அங்கே எழுதி வைத்து போகிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட போராயுதங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற போராயுதங்களை குறித்து தான் ஐயா சொல்ற இன்னைக்கு கொஞ்ச நேரம் நம்ம தியானித்து விட்டு நாம் கடந்து போகிறோம். அல்லேலூயா. இந்த ஆயுதங்களை கொண்டுதான் நாம் நம்மளுடைய அரண்களை நிர்மூலமாக்க முடியும், நம்முடைய போராட்டங்களை ஜெயிக்க முடியும், நம்முடைய ஆவிக்குரிய யுத்தங்களை மேற்கொள்ள முடியும் என்பதை அங்கே பவுல் விளக்கி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பேதுரு இதை குறித்து சொல்லுகிற பொழுது அவர் ஒரு ஆயுதத்தை குறித்து அங்கே எழுதி வைத்திருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 4வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமே. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. மாம்சத்திலே பாடுபட்டபடியினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. மாம்சத்திலே எப்படி இயேசு கிறிஸ்து பாடுபட்டாரோ அப்படி போல பாடுபடுகிற ஒரு சிந்தை, நமக்குள்ளே பாடு அனுபவிக்கிற சிந்தையை நம்ம என்ன செய்யணுமா? நம்ம ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஐயா இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, இந்த உலகத்திலே ஐயா யுத்தங்கள் உண்டு. அவைகளை நீங்கள் ஜெயிக்க வேண்டுமானால் நீங்கள் கிறிஸ்துவானவர் கொடுக்கிற அந்த ஆயுதங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஐயா ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்தை குறித்து தான் இங்கே பேதுரு எழுதி வைத்திருக்கிறார். கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியினாலே நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தையை ஆயுதமாக நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு நமக்குள்ளே ஐயா கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிக்கிற ஒரு சிந்தையை நாம் தரித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ராகமம் 13வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். போகவிட்ட பின் யுத்தத்தை கண்டால் மனமடைந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தியருடைய தேசம் வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சுற்றி போக பண்ணினார். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஐயா சுதம் சில நேரங்கள்ல
ஐயா ஆண்டவருக்கு தெரியும். நம்ம நினைக்க கூடாது ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய பாடுகள், ஏன் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய போராட்டங்கள், ஏன் இவ்வளவு பெரிய பர்வதங்களை போல அரண்கள் நின்று தடை பண்ணி கொண்டிருக்கிறது. ஐயா ஆண்டவர் இதை அறிந்திருக்கிறாரா? எல்லாம் அறிந்த ஆண்டவர் உங்க பலன் எவ்வளவோ தெரியும். நீங்க எந்த சத்துருவை ஐயா உங்களால மேற்கொள்ள முடியும்னு அவருக்கு தெரியும். ஐயா சொல்றான், இதை அனுமதித்தால் இந்த மகன் தாங்குவான், இவனுக்குள்ள அந்த பலன் இருக்கிறது, ஜெயிக்க முடியும். இல்ல இவன் பலவீனமா இருக்கிறான், ஐயா இவனுக்கு இந்த காரியத்தை அனுமதிப்பது கூடாது என்பதையும் அவர் அறிந்த தேவனாய் அங்க பாருங்க, அங்க சொல்றாரு, ஐயா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட மாத்திரத்துல ஐயா சொல்ல அவங்க யுத்தத்தையே பார்த்ததுல 400 வருஷம் அடிமைத்தனத்துல தான் இருந்தாங்க. அப்ப அவங்களை எப்படி லேசா நடத்துறாரு பாருங்க, எப்படி மெதுவாய் நடத்துறாரு பாருங்க. அவருடைய தொடக்க காலத்துல ஐயா அவர்கள் யுத்தத்தை கண்டால், அவங்க போராட்டத்தை கண்டா, அவங்க பாடுகளை கண்டா எங்க போயிருவாங்கன்னா மறுபடியும் எகிப்துக்கு திரும்பி போவார்கள், மனமடிந்து போவார்கள், தங்களுடைய பயணத்தை தொடர மாட்டார்கள் என்று சொல்லி பெலிஸ்தீனுடைய தேசம் வழியாய் போக சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தவில்லை. அல்லேலூயா. அப்படியானால் அங்கே யுத்தம் இருக்கிறது, இவர்கள் அதுக்கு எக்கிப்பாகல. அல்லேலூயா சொல்ற. ஆகவே அவங்க எந்த வழியா நடத்துறாரா? மனாந்திர வழியாய் நடத்துகிறார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அன்றி. 1 கொரிந்தியர் 10:13 அப்படி வாசித்து பாருங்க. அவர் என்ன சொல்றார் பாருங்க, தெளிவாய் பண்றாங்க. ஏன் போராட்டம் கேட்காதீங்க, ஏன் பிரச்சனைன்னு கேட்காதீங்க. அவர் சொல்றார் பாருங்க, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அன்றி வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். அப்படின்னா ஏன் எனக்கு மாத்திரம் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னா, திராணிக்கு மேலாக அவர் சோதிக்கப்பட விட மாட்டார். அல்லேலூயா. அப்படின்னா உங்களுக்கு திராணி இருக்கிறது, உங்கள் திராணிக்கு மேலாக மிஞ்சிய காரியங்களை தேவன் அனுமதிக்க மாட்டார். அது மாத்திரமல்ல, அதை தாங்கக்கூடிய பலனையும் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அன்றி வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அதிலே தேவன் எப்படி இருக்கிறாரா? உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த சோதனையின் பாதையில நீங்க நினைக்க கூடாது, என் தொடக்க காலத்து கட்டத்துல மோசேயை தேவன் அனுப்புனாரு, 10 வகையான வாதை அனுப்புனாரு. ஐயா சொல்றான், அன்னைக்கு பல அற்புதங்களை செஞ்சாரே, என்னை வெளியே கொண்டு வருவதற்கு நீங்கள் நின்று கொண்டு நான் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்றாரே அப்படின்னு சொல்லி ஐயா சொல்றான், நான் யுத்தம் பண்ணாமலே எல்லா காரியம் நடந்துச்சு. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு தேவன் என்னை விட்டு போயிட்டாரோ, தேவன் என்னை வெறுத்து விட்டாரோ, அப்படி அல்ல. ஐயா முடிவின் காலத்துல அங்கே சங்கீதம் என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 136:17 இருந்து வாசிச்சு பாருங்களேன். பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், என்றும் உள்ளது. அழித்தவரை துதியுங்கள், என்றும் உள்ளது. அழித்தவரை துதியுங்கள், என்றும் உள்ளது. இங்க பாருங்க பாருங்க. அப்ப பெரிய ராஜாக்களோட யுத்தம் பண்ண வைக்கிறார், பிரபலமான ராஜாக்களோட யுத்தம் பண்ண வைக்கிறார், தங்களின் பலத்த ஜாதிகளோடு கூட யுத்தம் பண்ண வைத்து. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படியானால் ஐயா அவர் ஐயா சொல்லுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்கள் கைகளை யுத்தத்துக்கும் உங்கள் விரல்களை போருக்கும் பழக்கி வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 144:1 அப்படித்தான் சொல்லுகிறது, என் கைகளை யுத்தத்துக்கும் என் விரல்களை போருக்கும் பழக்கி வைக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரு காலத்துல ஐயா சொல் தேவன் தான் யுத்தம் பண்ணினார், ஒரு காலத்துல பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், இந்த பாடுகள் இந்த பிரச்சனைகள் மத்தியில ஐயா நான் பழக்கி வைக்கிறேன். முதல்ல வனாந்திரம், முதல்ல ஐயா எகிப்திலிருந்து வெளியே வருகிற காரியம் அவர் யுத்தம் பண்ணார். அடுத்து ஒரு வனாந்திரத்துக்குள்ள நடத்துறாரு, அங்கேயும் உங்க கைகளை பயிற்சி வைக்கிறாரு. அல்ல அன்னைக்கு இருந்த மாதிரி தொடக்கத்துல அந்த சர்ச் ரொம்ப
ரொம்ப நல்லா இருந்துச்சு, தொடக்கத்துல நான் ஆலயத்துக்கு போனது நல்லா இருந்துச்சு, தொடக்கத்துல அப்படி இல்லை. இன்னைக்கு பெரிய பெரிய போராட்டம் வருது. இன்னைக்கு நான் விலகி போயிட்டனோ, இன்னைக்கு நான் தூரமா போயிட்டனோ, இன்னைக்கு இவ்வளவு பெரிய பாடுகளை நான் சந்திக்க வேண்டியது இருக்கிறதே, தேவனே நீ எங்கே இருக்கிறீர், செங்கடலை பிளந்த தேவன் எங்கே என்று சொல்லி நீங்க முறுமுறுக்காதீங்க ஐயா. அதற்கு பதிலாக ஐயா சொல்ற, உங்களுக்குள்ளே தேவன் அந்த பலனை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மனாந்தரத்தை சந்திக்கிறதற்கு ஐயா திராணியை கர்த்தர் வைத்திருக்கிறார். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அன்றி வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். என்னைக்கு உங்களை கரம் பிடிச்சாரோ, என்னைக்கு உங்களுக்கு வெளியே வான்னு சொன்னாரோ, என்னைக்கு உங்க எகிப்தில் இருந்து கர்த்தர் புறப்பட பண்ணினாரோ, அன்னைக்கு உங்களை கரம் பிடித்த தேவன் கடைசி வரைக்கும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இப்ப என்ன செய்யணும்னா, இந்த பாடுகளின் பாதையிலே ஒரு கைகளை யுத்தத்துக்கு பழக்கி நீங்கள் அவைகளை ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரபலமான ராஜாக்கள் வருவார்கள், பெரிய ராஜாக்கள் வருவார்கள். ஐயா சொல்ற, நீங்க தான் யுத்தம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அன்னைக்கு வந்த மாதிரியே உட்கார்ந்துட்டு நான் பழக்கம் இல்லாம போகிறது அல்ல. ஒரு நாள் தாவீது சொன்னாங்க, இந்த யுத்த ஆணையை போட்டுக்கோ அப்படி சொன்னபோது அவன் என்ன சொன்னான், இதெல்லாம் எனக்கு அபியாசம் இல்லை, எனக்கு பழக்கம் இல்லை, எனக்கு பழக்கமான ஒண்ணு இருக்குது, அதை வச்சு நான் யுத்தம் பண்ணிக்கிறேன். அல்லேலூயா. அப்படின்னா அன்னைக்கு அந்த கவனையும் கல்லையும் கொண்டு ஐயா சொல்ற, அவன் பழக்கப்பட்ட ஒன்றை கொண்டுதான் ஐயா அவளை யுத்தம் பண்ண முடியும். அதே போலதான் நம்ம பழக்கிவிக்கப்படணும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. முதல்ல இருந்த மாதிரியே நான் பைபிள மனப்பட வசனம் தான் நான் படிப்பேன், 23 சங்கீதத்தை மாத்திரம் தான் நான் படிப்பேன், அப்படி இல்ல. நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாத இருக்கிறான். உன் கைகளை யுத்தத்துக்கு தேவன் பழக்குவிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த ஆலயத்துல உட்கார்ந்து ஐயா இந்த சபைக்கு வருகிற ஒரு காரியம் என்னன்னா, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஐயா சுதரம் நீ மெருகூட்டப்படணும், நீ யுத்தத்தை பழக்குவிக்கப்படணும். அல்லேலூயா. கடைசியில அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய யுத்தத்தை நீர் நடத்துகிறவராமே. அல்லேலூயா. அப்படின்னா பாருங்க, எவன் ஒருவன் தன்னை பழக்கிவித்துக் கொள்ளுகிறானோ, முதல்ல நமக்கு சில காரியங்கள் எல்லாம், நான் ஊழியத்தின் ஸ்டார்டிங்ல புதுசு, நான் ஊழியத்துக்கு வந்த பொழுது எனக்கு சரியா கூட ஜெபம் பண்ண தெரியாது. நான் திரும்பவுமாய் சொல்லுகிறேன், நான் விட்டுட்டு வரும் பொழுது பைபிள் வசனத்தை வாசிப்பேன். ஆனா அது மீது ஒரு வாஞ்சை இருந்தது, அது மீது ஒரு விருப்பம் இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஐயா சொந்த பஸ்ல உட்கார்ந்தா கூட வாசிப்பேன், ட்ரெயின்ல போனா கூட வாசிப்பேன். அப்படி நான் வாஞ்சியோடு விருப்பத்தோடு வாசித்த நாட்கள் இருந்தது. ஆனா ஊழியத்துக்கு அதை நம்பி தான் நான் வெளியே வந்தேன், விசுவாசத்தோட தான் வந்தேன். ஜெபம் பண்ண தெரியாதுங்க, ஒரு கூட்டத்தில் நின்று பிரசங்கம் பண்ண தெரியாது. என் லைஃபை பார்த்தவங்க, நீ எதுக்குப்பா விட்டுட்டு வந்த, எங்க சொந்தக்காரங்களாம் அப்படிதான் சொன்னாங்க. கல்யாணமும் பண்ணல, கல்யாணமும் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு காரியத்தை நீ பண்ணியிருந்தனால ஏதாவது லைஃபா செட்டில் ஆகிருக்குன்னு நம்ம நினைக்கலாம். ஒண்ணுமே லைஃப்ல எல்லாமே ஒரு பூஜ்யத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நிராகரித்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. என் முன்னாடி பேசுவாங்க, பரவாயில்ல நம்ம குடும்பத்துல இருந்து ஒருத்தன் ஊழியத்துக்கு வந்துட்டா சொல்லுவாங்க. அங்க நான் போன பிறகுதான் அவங்க இன்னொருத்தங்கிட்ட சொல்லியிருப்பாங்க, ஐயா இவன் எதை நம்பி ஊழியத்துக்கு வந்தான், குடும்ப பேக்ரவுண்ட் இருக்குதா, பின்னாடி இருக்குதா, இவங்க குடும்பத்துல இருந்து யாராவது ஒருத்தர் ஊழியம் பண்ணி ஐயா சோதரை இவங்க சப்போர்ட் பண்ற அளவுக்கு ஐயா சோதரைக்கு ஏதாச்சும் ஒரு காரியத்தை ஐயா சோதர ஊழியத்தின் பாதையில செஞ்சு வச்சிருக்கிறாங்களா, எந்த ஒரு காரியம் இல்ல வந்துட்டானே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் செய்த காரியத்தை நான் சொல்லுகிறேன், என்னை சிலரோடு கூட ஐக்கியப்படுத்தினான். ஹல்லேலூயா. அந்த ஐக்கியப்படுகிறதின் மூலமாக ஐயா நான் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. தேவன் அப்படிதான் நம்ம கைகளை பழக்கி வைப்பாரு. சில இல்லைகளுக்குள்ளே நம்ம அனுமதித்து ஐயா நம்முடைய கைகளை பழக்கி வைக்கும்படியா சில நபர்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து ஐயா சொல்ற நம்மை எக்யூப் பண்ணுகிற ஒரு நல்ல தகப்பனவர். அல்லேலூயா. ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம சரியா யூஸ் பண்ணிக்கணும். அல்லேலூயா. நான் இப்படிதான் இருப்பேன், நான் மாற மாட்டேன் என் வாழ்க்கையில ஐயா சொல்றோம், நான் அப்படி இல்லை அப்படி அல்ல. தேவன் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்து என்னை உருவாக்கும்படியாக கட்ட விரும்புகிறார்.
அதான் சொல்லல ஐயா, நான் அவருடைய வழிகள் ஆராயப்பட தகாதவை. நம்மளால ஒரு மனுஷ மூளையில எதுக்கு என் வாழ்க்கையில அனுமதிக்கிறாரு, இந்த போராட்டத்தை அனுமதிக்கிறாரு ஐயா சொல்ற, எப்படி எல்லாம் நான் இதுல இருந்து வெளியே வர போறேன்றதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள முடியாது. ஆனா அவர் நடத்துகிற பாதையில கண்ணை மூடிட்டு நம்ம போக வேண்டும். அதுல என்ன வஞ்சித்தவங்களை நான் நினைக்கல வஞ்சித்தாங்க. நான் சொல்றேன், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தோல்வி என்பது அவன் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளத்தக்கதாக அவனுடைய வாழ்க்கையில அந்த அனுபவங்களாய் மாறிவிடுகிறது. தோத்து போயிட்டேன்னு அல்ல, நான் தோத்து அது அனுபவம். இது செய்யக்கூடாது, இப்படி செஞ்சா நான் தோத்து போயிருவேன் அப்படின்னு சொல்லி 4 பேருக்கு சொல்லக்கூடிய அனுபவங்களை அது மாற்றி விட்டு இருக்குது. அவன் முதுகுல குத்திட்டான், இவன் முதுகுல குத்திட்டான், இவன் இப்படி செஞ்ச, அப்படி அல்ல. இந்த பாதைகளே தேவனை நம்மை வழி நடத்துகிறார். அல்லேலூயா. சிலரை புரிந்து கொள்ளும்படியாய், ஐயா நீ உச்சகட்டத்தில் இருக்கும்போது அங்கிருந்து கீழே விழுந்து விடாதபடி சில அனுபவமான பாதைகளுக்குள்ளே கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தி கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அங்கிருந்து கொண்டு வந்தாருங்க. நான் இன்னைக்கு ஒர்ஷிப் எடுக்கும் போது சொன்ன ஒரு காரியம் தான். நீங்க வாசிங்க 175:16 வாசிக்கிறீங்க. அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து முற்றிலும் முறித்தார். அல்லேலூயா. ஏன் பஞ்சம் வருது? அல்லேலூயா. நல்லா தான் போயிட்டு இருந்துங்க, செழிப்பா தான் போயிட்டு இருந்துச்சுங்க, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. யார் முறித்தாரா? யார் வருவித்தாரா? அவர் பஞ்சத்தை வருவித்து ஐயா ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலுமாய் முறித்து போட்டார். ஹல்லேலூயா. ஆனா முறித்து போட்டவர் சும்மா இல்ல, அவர் எப்படி ஆயத்தம் பண்றாரு பாருங்க. 17வது வசனம் பாருங்க. அவர்களுக்கு முன்பாக ஒரு புருஷனை அனுப்பினார். ஹல்லேலூயா. நீ பாருங்க, அவர் முறிச்சு போட்டதோட அப்படியே முடிக்கலங்க. அவர்களுக்கு முன்பாக ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சரியாக விற்கப்பட்டார். நீங்க நமக்குள்ள கேள்வி, ஏன் இப்படி ஒரு சிறையிருப்பின் அனுபவங்களுக்குள்ள நம்ம போறோம்? ஏன் இப்படிப்பட்ட இது யோசேப்புக்கே புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த திட்டம் என்ன, தேவன் கொடுத்த தரிசனம் என்ன? ஐயா அவனை ஐயா சோத்ரம் அவனுடைய சூரியனும் சந்திரனும் ஐயா 11 பேர் வணங்குவார்கள் என்று சொல்லி ஐயா சோத்ரம் அவனுக்குள்ளே ஒரு பெரிய திட்டத்தை கொடுத்தார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கையில சொப்பனம் காமிச்சது மாத்திரம் பெருசா இருந்துச்சு, வாக்குத்தத்தம் கொடுத்தது மாத்திரம் பெருசா இருந்துச்சு. நம்ம வாக்குத்தத்தத்தை பெற்றவனே ஐயா நம்ம பயங்கரமா ஐயா தேவனை ஆசீர்வதிக்க போகிறார் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா. ஆனா அவனை சிறையிருப்பிலே கொண்டு போய் வைத்தார். நமக்கு அவருடைய வழிகளை புரிந்து கொள்ள முடியாது. நல்லாவே வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு, நல்லாதாக செழிப்பான இடத்துல தான் கர்த்தர் வச்சிருந்தாங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் அப்படின்னு சொல்லி நம்ம பிரசங்கம் பண்ணுவோம், நம்ம மற்றவங்களுக்கு சொல்லுவோம். ஆனா இப்ப எங்க இருக்கிறோம்? பஞ்சத்தை வருவித்து விட்டார். ஆகாரம் இந்த அந்த ஆதரவை கர்த்தர் முறித்து போட்டார். அவரே செய்கிறார். இப்ப என்ன செய்யறாரு? ஐயா யோசேப்பை கொண்டு ஒரு தேசத்திலே கொண்டு போய் அவனை சிறையாக விட்டார், சிறையிருக்குள்ள ஒப்பு கொடுத்தார். அவன் எவ்வளவு வேதனைப்படுறான் பாருங்க. இப்ப 18வது வசனம் பாருங்க. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், இரும்பில் அடைபட்டிருந்தது. வாக்குத்தத்தம் பெற்ற சந்ததி, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஆனா எப்படி இருந்துச்சு? பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. அவனை விலங்கு போட்டு ஒடுக்குகிறவன் எங்கே போக முடியாது. அல்லேலூயா. ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி ஐயா ஏதாவது ஒரு காரியத்தை செய்து என் வாழ்க்கையில நான் முன்னேறலாம், இந்த இடத்துல இருந்து தப்பிச்சலாம், இந்த இடத்துல போயிடலாம் அப்படின்னு சொன்னா கூட ஒடுக்கினார்கள். சில இடத்திலே கட்ட கொண்டு வைக்கிறார். அவன் பிராணம் இரும்பில் அடைபட்டிருந்தது. பாடுகளின் நடுவிலே தேவன் உங்களோடு கூட இன்றைக்கு ஐயா சில சிந்தைகளை கத்த உங்களுக்கு உண்டு பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. எப்படி அவர் மாம்சத்திலே பாடுபட்டாரோ அதே போல ஐயா அந்த பாட அனுபவிக்கிற அந்த சிந்தையை உங்களுக்கு ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். சோர்ந்து போகாதே. ஏன் இந்த பாடு?
ஏன் இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் சம்பவிச்சது, ஏன் இந்த இடத்துல போய் என்னை சிக்க வச்சிட்டாரு, இந்த இடத்துல ஏன் என் பிராணன் இப்படி அடைபட்டு கிடக்கிறது, என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. அல்லேலூயா. நீங்க என்ன ஆசீர்வதிச்சு நான் இப்படி எல்லாம் செஞ்சிருவேன் ஐயா, இப்படி எல்லாம் நான் ஐயா சொந்த ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கு இருப்பேன் எல்லாமே நான் சொல்லி பார்க்கிறேன். ஆனா சில இடத்துல கர்த்தர் என்னை இரும்பிலே அடைபட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. நான் பாருங்க 19வது வசனம், இந்த பாடுகள் மத்தியில என்ன நடக்குது பாருங்க. 19வது வசனம், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஹல்லேலூயா. பாருங்க, ஹல்லேலூயா சொல்ல புடமிடுகிறது, புடமிடுகிறது. ஹல்லேலூயா. இந்த நெருக்கத்தின் மத்தியில தான் கர்த்தர் நம்மளை க்ளீன் பண்றாரு. ஹல்லேலூயா. நேத்து ஆஸ்பத்திரிக்கு ஒருத்தங்களை பார்க்க போயிருந்தோம். டைபாய்டுன்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லிட்டு நாங்க போய் ஜோம் பண்ண போயிருந்தோம். அப்ப 160 அப்படின்னு சொன்னாங்க அதனுடைய அந்த அளவு. அப்ப கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கேரள சூலம் அவங்க வீட்டுக்கு போனது உண்மைதான், காய்ச்சலா இருந்துச்சு. அப்ப நான் சொன்ன ஒரே ஒரு காரியம், அப்ப அவங்க ஜீசஸ் ரெடீம்ஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க. அப்ப அவங்க ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, உங்களுக்கு ஒரு ட்ரபிள் ஃபேஸ் ஃபார் யுவர் டாக்டர் அப்படின்னு சொல்லி போட்டு அப்படி அனுப்பினோடனே ஏன்னா அங்கே எப்படி சொல்றாங்க சொல்லிட்டு ஒரு கலக்கம் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. அப்படி சொல்லி ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை போயிடுச்சு. அப்ப நான் போனோடனே சொன்னேன், அதை பத்தி நீங்க ஒரி பண்ணாதீங்க, ஆனா ஒரே ஒரு காரியம் செய்யுங்க. என்னன்னா இவ்வளவு நாள் நீங்க இந்த வருஷம் ஃபுல்லா ஓடி இருக்கீங்க, தேவனை விட்டு எங்கேயாவது விலகி ஓடி இருக்கீங்களா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை உங்க வாழ்க்கையில செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து கொஞ்சம் உங்க வாழ்க்கையை சரிப்படுத்திக்க முயலுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனோடு நெருங்கி போக முயலுங்க. சில உபத்திரவங்களை பாடுகளை தேவன் அனுமதிக்கிற காரியம் என்னன்னா, நம்ம சொல்ல நான் பரிசுத்தமாக தான் இருக்கிறேன், சர்ச்சைக்கு போறேன் இல்ல, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு நான் ஆகணுங்க அப்படி கேட்டீங்கன்னா, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பார். இன்னைக்கு நான் மற்றவங்களோட கம்பேர் பண்ணனா, அவங்களோட நான் பரிசுத்தவானா இருக்கலாம், அவங்களோட கூட நல்லது செய்யலாம், அப்படிதான் ஒருத்தன் கம்பேர் பண்ணுவான். அவன மாதிரி இல்ல. அவன் நான் 2 தடவை உபவாசம் பண்றேன், நான் தசமபாகலாம் செலுத்தேன்னு சொல்லிட்டு இன்னொருத்த கூட கம்பேர் பண்ண. ஆனா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நான் இன்னும் மறுரூபம் ஆகணுமே. ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் நீங்க உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்க. உங்களை கொண்டு தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் மீது வைத்திருக்கிற திட்டம் அளவு பெரியது. அல்லேலூயா. அதனால ஐயோ கரடியை சந்திக்க நேரிடும், ஐயா அடுத்து சிங்கத்தை அனுப்புவாரு, அடுத்து கோலியாத்தை அனுப்புவாரு. ஏன் தெரியுமா, ஐயா நீ ஆடுகளின் பின்னே போய் கொண்டிருந்த, இப்ப நீ இருக்கிற நிலைமை வெறும் ஆடுகளின் பின்னே இருக்கிற, உன்னை கொண்டு ராஜாக்களை ஐயா ராஜாக்களை மாற்றும்படியாக கட்ட விருப்பம் இருக்கிறார். அல்லேலூயா. ஆடு மேய்க்கிறவன் எங்கே, அரசனாய் போகிறவன் எங்கே, ஒரு பெரிய காரியத்தை உன்னை கொண்டு வைத்திருக்கிறார். ஆனா அதற்கு உன் கைகள் யுத்தத்துக்கு பழக்குவிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு இந்த டைம்ல இவனுக்கு இதை அனுபவிச்சா இதை மேற்கொள்வான்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நம்ம தான் சொல்லுவோம் ஐயோ செத்து போயிடுவோம். நேற்று ஒரு அம்மா வீட்டுக்கு போனோம், அந்த அம்மா சொல்லிச்சு, நீங்க முதல்ல நான் செத்து போயிடுறேன்னு சொல்லி பிரேயர் பண்ணுங்க, செத்து போனது சொல்லி பிரேயர் பண்ணுங்க. அவங்க ஹிந்துல இருந்து அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டேன், முதுகுல ஒரு சின்ன வலியா, எழும்ப முடியல, உட்கார முடியல. அல்லேலூயா. அப்படின்னா நான் திரும்பவும் சொல்லுகிறேன், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை தான் உங்களுக்கு நேரிடுகிறது. ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், வயசான காலத்துல உனக்கு பிரியமில்லை என்று சொல்லுகிற நாட்கள் வரும்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். சில காரியங்களை ஐயா நம்ம சகிக்க வேண்டும். ஆனா அந்த பலன் இருக்குது, உங்களுக்குள்ள பலனை வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த சிந்தையை நீங்க ஆயுதமாய் தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா.
பாடுகள் உண்டு. ஆனா கர்த்தர் இதை மேற்கொள்ள எனக்கு பலம் தருவார். ஐயா, நான் சிறைச்சாலையில் தான் இருக்கிறேன். இன்னைக்கு என் பிராணம் இரும்பில் அடிபட்டு தான் இருக்குது. ஐயா, என்னால நகல முடியல, ஒரு காரியத்தை செய்ய முடியல, எல்லா கைகள் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்குது. எனக்கு ஆசை இருக்குது ஆண்டவரே, உமக்காக செயல்பட எனக்கு விருப்பம் இருக்குது ஆண்டவரே. ஆனா என் கைகளை தேவன் கட்டி போட்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுமா? முதல்ல உன்னை புடமிடுவார், புடமிடுவார், புடமிடுவார். அல்லேலூயா. அவருக்கு தேவை உன் மூலமாய் செய்கிற நற்கிரியைகள் கிடையாது, நீங்க தான். அல்லேலூயா, நீங்க தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஐயா, நான் இவ்வளவு செய்றேன், அவ்வளவு செய்றேன், நல்லது செய்றேன், அப்படி அதை காட்டிலும் உன் ஆத்துமா பரலோகத்துக்கு வரும்படியாக தேவன் அதிகமாய் விரும்புகிறார். ஐயா, நீங்கள் பரிசுத்தவர்களாக இருக்க வேண்டும் என்று கட்டு விரும்புகிறார். ஐயா, அதனாலதான் மற்ற ஜாதிகளிலிருந்து உன்னையும் என்னையும் தேவன் ஐயா பிரித்தெடுத்தார். அல்லேலூயா. இந்த பாடுபடுகிற நேரம் தாங்க, அந்த பாடுபட்டு இருக்கிறாங்க. அந்த பாடுகள் அவனுடைய சிந்தை எப்படி மாற்றுதுன்னு பாத்தீங்கன்னா, சகோதரர்கள் எதிர வர்றாங்க, டெய்லி பிரச்சனைங்க. ஒருத்தி ஐயா சொல்றான், ஐயா அந்த பாடுகள் நடுவில் இருக்கிறான், அவனே பாடுகள் உட்பட்டுக்கான். டெய்லி வந்து ஒருத்தி என்னோடு கூட சைனி, என்னோடு கூட சைனி சொன்னாரு. அந்த 1 பேதுரு 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. 4:3. அவன் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். பாடுகள் தருகிற தேவ பாக்கியம் தெரியுமா? உன் மாம்சத்துல தேவன் பாடுகள் அனுபவிக்கிறது நிமித்தம் நீ அடைகிற பாக்கியம் தெரியுமா? ஐயா, பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பாய். வாசிங்க. சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போலோ, அப்பொழுது நாம் காம விவாகரத்தையும் துரு இச்சைகளையும் அனுகாரம் பண்ணி பலியாட்டு செய்து எரிகொண்டு செய்து வந்தோம், அருவருப்பானதை செய்து வந்தோம். ஐயா, புறஜாதிகள் போல ஐயா சொல்றோம் எப்படி காம விகாரத்துக்கு நடந்து வந்தோம், துரிச்சைகளை நடப்பித்தோம், மதுபானம் பண்ணி கொண்டு வந்தோம். 2வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஏனென்றால் பாடுபடுகிறவன் மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். அல்லேலூயா. ஐயா, இதுக்கு முன்பாக பாடுகள் வருவதற்கு முன்பாக நான் மனுஷருடைய இச்சைகளின்படி வாழ என்னை ஒப்புக் கொடுத்திருந்தேன். என் சரீர இச்சைகளுக்கு ஐயா நான் ஆண்டவரை என்னை விட்டு கொடுத்திருந்தேன். ஆனா இப்ப பாடுகள் வந்த உடனே அதை விட்டு ஓயத்தக்கதாக நம்ம சொன்னா கேட்க மாட்டோம். ஆனா தேவன் சில பாடுகளை கொடுக்கும்போது, இப்ப யோனாட்ட நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. எப்பா நினிவேக்கு தானே உன்னை போக சொன்னார், போப்பான்னு சொன்னா கேட்பானா? எனக்கு தெரியும் ஆண்டவர் என் கூட பேசுறாரு, அசால்ட்டா சொல்லிட்டு போயிடும். ஆண்டவர் எப்படி கொண்டு வர? முதல்ல என்ன? பெருங்காற்றை விட்டா. வாழ்க்கையில ஒரு பெருங்காற்று வரும். ஆனா கீழ்த்தட்டுல போய் படுத்துக்கிட்டாரு தலைவர். ஏன்னா கூட்டமா ஆட்கள் இருந்தா நம்மளை யாருமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கீழ்த்தட்டுல போய் படுத்துக்கிட்டாரு. அநேக நேரங்கள்ல ஐயா சொல்ற நம்ம ஒரு மனிதனுக்கு சொல்லி, நான் எங்க பாஸ்டர் ஒருத்தர் கவுன்சிலிங் பண்ணாரு. அவர் சொல்லிட்டு சொன்னாரு, தம்பி இதுதான் எனக்கு நல்லதுன்னு தோணுது, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அவன் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போலான்னு நினைக்கிறான். திருமணம் பண்ணிட்டு இன்னொருத்தரோடு ஐயா சொல்ற அவனுக்கு விருப்பம் இருக்கிறபடினாலே பிரிந்து போலான்னு நினைக்கிறாரு. வேதம் இப்படித்தான் சொல்லுகிறது சொல்லிட்டு கடைசியில ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க தம்பி, ஆனா நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன், கர்த்தர் உங்களை நேர்த்தியாய் நடத்த வேண்டிய வழியில நடத்துவார். நீங்க அப்படிதான் அந்த மனுஷர்கள் பிரயாசப்படுகிறாங்க, கேட்கிறாங்க, எழுப்பி ஐயா சோத்திரம் ஏப்பா சீட்டு அவங்களை எழுப்பி விடு, நாங்களா கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்குமே, நீ கடவுளை வேண்டிக்கலையே, தூங்கிட்டு இருக்கியாப்பா. அப்ப கடைசியில சீட்டு போடுறாங்க. சீட்டு யோனாவின் பேர்ல தான் விழுந்துச்சு. மாறிட்டானா? சரி என் பேர தான் விழுந்துச்சு. அப்புறம் காத்து நின்றுச்சா? கர்த்தர் காத்த நிப்பாட்ட மாட்டாரு. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க.
அடுத்து சொல்றான், நான் பயபக்தி உள்ளவன், நான் எபிரேயன். உன் தொழில் என்னன்னு கேக்குறாங்க. நீ எங்க இருந்து வருகிறேன்னு கேக்குறாங்க. நான் பயபக்தி உள்ளவன், நான் எபிரேயன் சொல்றான். அல்லேலூயா. அப்புறமும் சொல்ல, என்னை தூக்கி கடல்ல போடுங்க. அப்ப இந்த காத்தல அவனுக்கு தெரியும். ஏன்னா தேவன் போதிக்கிறவருங்க. பல முறை நம்மளோடு கூட தேவ சத்தத்தில் பேசுகிறவர். ஆனா பாடுகள் மத்தியில தான் தேவன் நம்முடைய காரியங்களை ஒழுங்குபடுத்துகிறார். அல்லேலூயா. சீர்படுத்துகிறார். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. ஆனா அந்த மனுஷன் பாவம் கண்டுபிடிச்சு பார்க்கறாங்க. சரி, கொஞ்ச நாள் கூட்டிட்டு போவோமே. கடைசியில் இன்னும் மும்முரமாகி கொண்டிருந்தது. தேவ ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம ஐயா சொல்றான், நம்மள மாதிரி பயங்கரமான இரக்கம் உள்ளவர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இரக்கம் உள்ளவன்னு சொல்றோம். ஆனா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆனா விட மாட்டார். உன் ஆத்மாவை பரலோகத்துல கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உன் வாழ்க்கையில் என்ன செய்யணும், எதை அனுமதிக்கணுமோ இதை அனுபவிச்சுதான் சரியா இவன் திரும்புவான்னு சொன்னான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசி வரைக்கும் உன்னை கைவிடாத தேவன். ஐயா சொல்றான், அங்க பாருங்க, அவனை தூக்கி ஐயா போடுங்க சொல்லி கடல்ல சமுத்திரத்தை போடுறாங்க. சமுத்திரத்திலே போய் அவன் விழும்போது அவனுக்காக ஒரு மீனை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அல்லேலூயா. ஐயா சொல்றான், தூக்கியும் போட வைக்கிறாரு. ஐயா சொல்றான், அவனுக்காக அவன் சாகாதபடி ஐயா அவனுடைய வாழ்க்கையிலே ஐயா சொல்றான் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி. பிரச்சனையும் வரும், ஆனா தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் கர்த்தர் உண்டாக்கும். எது வரைக்கும் இந்த வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அல்லேலூயா, ஐயா நாம் நம்முடைய வாழ்க்கையை சரி பண்ண வேண்டியவர்களை சரி பண்ணுகிற வரைக்கும் ஐயா சொல்றீங்க பாருங்க. ஐயா அங்கே சொல்லுகிறார், ஐயா அவன் பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்கத்தக்கதாக. அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில நித்தம் பிரச்சனை வருது. ஐயா ஒரு மகள் வந்து ஐயா சொல்ற அந்த போத்திபாருடைய மனைவி வந்து ஐயா என்னோடு கூட சைனி சொல்றான். அவன் சொல்றான், தேவன் பார்த்து கொண்டிருக்கிறான். பாடுகள் நடுவிலே தன் பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிற ஒரு பலன். அல்லேலூயா. பாடுகள் தான் கொண்டு வருது. பாடுகள் தான் பரிசுத்தமாய் நம்மை மாற்றுகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவருக்கேற்ற பரிசுத்தத்துக்கு நேராக திருப்புவது. அந்த சிந்தையை நீ ஆயுதமாய் தரித்துக்கொள். மாம்சத்திலே பாடுபடுகிற ஒரு சிந்தை எனக்குள்ளே காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, ஐயா ஸ்தோத்திரம், அவங்க என்ன செய்றாங்க, அதே 105வது சங்கீதத்துல பாருங்க. ஐயா ஸ்தோத்திரம், அவர் என்ன செய்றார் பாருங்க. 25வது வசனம் பாருங்க. தம்முடைய ஜனங்களை பகைக்கவும் வஞ்சனையாய் நடத்தவும் மாற்றினார். நீங்க சொல்லுவீங்க, முதல்ல நல்லா தாங்க எங்களை கூப்பிட்டு வச்சிருந்தாங்க. முதல்ல ஐயா யோசேப்பின் நிமித்தம் அந்த ஜனங்களுக்கு ஒரு ஊரை கொடுத்து ஒரு இடத்தை கொடுத்து அங்க தங்கியிருங்க சொல்லி முதல்ல நல்லா நடத்துறாங்க. இன்னைக்கு அவங்க பார்வையே வித்தியாசமாயிருச்சு. என் எஜமான் எனக்கு வேலை கொடுத்தவன், முதல்ல நீதான் வேண்டும், நீதான் நல்லவன், நீதான் என் கூட இருக்கணும், நீ இருந்தாதான்ப்பா ஐயா சொல்ற ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யோசேப்பு என்ன சொல்லுகிறானோ அதின்படி செய்யுங்கள் என்று சொன்ன நாட்கள் இருந்தது. அவன் பெர்மிஷன் இல்லாம கை கால ஆட்டக்கூட கூடாது, அவனுக்கு தெண்டலிட்டு படியுங்கள் என்று சொல்லி ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்த நாட்கள் இருந்தது. ஆனா இப்ப தேவன் எப்படி அந்த அதிகாரத்தை மாற்றினார். அல்லேலூயா. மாற்றா தம்முடைய ஜனங்களை பகைக்கவும் தம்முடைய ஊழியக்காரரை வஞ்சனையாய் நடத்தும் அவருடைய இருதயத்தை மாற்றினார். யார் மாற்றினார்? யார் மாற்றினார்? கடவுள் ஆண்டவர் மாற்றினார். நீங்க நினைக்க கூடாது அவங்க மாறிட்டாங்க, இவங்க முந்தி மாறிட்டாங்க நினைக்காதீங்க. அல்லேலூயா. பரவாயில்லை, இந்த பாடுகள் மத்தியிலே அதற்கும் ஐயா அந்த பாடுபடுகிற சிந்தையை ஐயா ஸ்தோத்திரம், நீங்க அதற்கும் ஸ்தோத்திரம் செலுத்தி பாருங்க. இந்த பாடுகள் மத்தியில நன்றி ஆண்டவரே, அவங்க அப்படி நடந்து கொள்வதற்கு நன்றி என்று சொல்லி பாருங்க. என்ன நடந்துச்சு பாருங்க. ஐயா 45வது வசனத்தை வாசித்து பாருங்க. புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார், சுதந்தரித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. நான் திரும்பியும் சொல்றேன், இந்த பாடுகள் மத்தியிலே வஞ்சனை நடத்தப்பட்ட
இல்லாமல் அவங்க இருதயத்தை மாற்றினார். நடுவிலே அங்கே இருந்தவர்களை புறப்பட பண்ணி ஐயா புற ஜாதிகளுடைய பலனை அந்த ஜாதிகள் சுதந்திரிக்கும்படியாக. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பலனை வச்சிருக்கிறார், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். இந்த இருதயத்தை மாத்தலனா நீங்க என்ன செய்வீங்கன்னா அங்கேயே உட்கார்ந்துருப்பீங்க. எப்பா எவ்வளவு நல்ல ராஜா, எவ்வளவு நல்லா நம்ம நடத்துறாருன்னு சொல்லிட்டு சில நேரங்களில் கூட்டை தேவன் கலைக்கிறார். அல்லேலூயா. சில கம்ஃபர்டபிள் சோன்ல நம்ம உட்கார்ந்துருக்கோம் பாருங்க, நல்லா உட்கார்ந்துருப்போம். ஏன்னா கழுகு வந்து ஐயா குஞ்சுக்கு அந்த இடத்துல ஃபீட் பண்ணிட்டே இருக்கும். அது என்னதுன்னா கம்ஃபர்டபிள் சோன். வேற ஒண்ணுமே நம்ம கத்துக்க மாட்டோம், வேற ஒண்ணுமே செய்ய மாட்டோம், இருந்த மாதிரியே இருக்கும். திடீர்னு கழுகு என்ன செய்யும் தெரியுமா? கூட்ட கலைக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நல்லா ஐயோ ஏன் தாய் ஐயா சொல்ல எது பெற்றெடுத்தது ஐயா சொல்ல அது ஒவ்வொரு நாள் சாப்பாடு கொண்டு வரும், இன்னைக்கே கூட்ட கலைக்குது. ஆண்டவரை நீர்தான் என்னை உண்டு பண்ணினி. ஐயோ கர்த்தர் சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், தேவன் என்னை மறந்து போனார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கத்துவோம். ஆனா அந்த கூட்ட கலைக்கலனா குஞ்சு பறக்காது. அல்லேலூயா. அது என்ன செய்யும்னா கூட்ட கலைச்சிட்டு குஞ்சு கீழே விழுகிற மாதிரி போகும்போது அது கீழே வந்து விழாதபடி மறுபடியும் தன் தோளில் சுமந்து கொண்டு உயர பறக்க வைப்பதற்காக. அல்லேலூயா. அது அந்த கூட்டை கலைக்கிறது. சில இடங்களை கர்த்தர் அசைக்கிறார். உங்க வாழ்க்கையில சில இடங்கள் அசைக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அதே ஸ்டேஜில் நீங்க இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறது. உன்னை அடுத்த அளவிற்கு கொண்டு போகத்தக்கதாக. கழுகினுடைய அளவு என்னன்னா அது கழுகு ஐயா உயர பறக்க வேண்டும். அல்லேலூயா. அதனுடைய காரியம் அது உயர பறக்க வேண்டும். அல்லேலூயா. அது தன் இரையை பிடித்துக் கொள்ள வேண்டும், அது சாதனையாளராய் மாற வேண்டும். சில நேரங்களில் அழைப்புக்குள்ள கொண்டு போவதற்காக சிலருடைய இருதயங்களை கடினப்படுத்துவார். அல்லேலூயா. சில நேரங்களில் நீ சுதந்திரிக்க வேண்டியவைகளை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக சில இடங்களை விட்டு கர்த்தரை விரட்டுவார், துரத்துவார். எனக்கு தெரிஞ்ச ஆப்பூர்ல ஒரு பாஸ்டர் ஊழியம் பண்றாங்க. அவங்க ஒரு வீட்டுக்கு மேல ஒரு கூரை போட்ட ஒரு ஷெட்ல தான் ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நாங்க தொடக்க காலத்துல கூட போவோம். நல்லா தெரியும், பயங்கர பிரச்சனை வரும். மைக்க போட்டா சுத்தி உள்ளவங்க ஏதாச்சும் ஒரு காரியத்தை பண்ணிடுவாங்க. ஏதாச்சும் ஒரு முஸ்லீம் ஒரு பையன் இருப்பான், அவன் வந்து அங்க எழுதி கொடுத்துருவான், இங்க எழுதி கொடுத்துருவேன். ஆனாலும் அவர் வந்து பயங்கரமான பொறுமைசாலி, கொஞ்சம் நல்ல பொறுமைசாலி. நம்மள மாதிரி தப்பு பேச மாட்டாரு. அவரு அப்படி ஜபத்துல வச்சு அப்படிதான் போவார். ஆனா ஒரு நாள் அந்த வீட்டம்மா வந்துச்சு, ஐயா மேல எனக்கு இடம் வேணுங்க. இவர் சொன்னாரு, எனக்கு வேற இடம் கிடையாது, இந்த மக்கள் எல்லாம் கூட்டிட்டு எங்க போவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்லிச்சு, என் பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு தனியாக குடித்தனம் வைக்கணும், அதுக்கு நான் மேலே கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருதயம் மாற்றப்பட்டது. ஒரு நாள் அவங்க தான் வந்து நீங்கள் மாடியில் பண்ணுன்னு சொன்னாங்க. இருதயம் மாறி போச்சு. கடைசியில் அவர் கொஞ்சம் டைம் கொடுமா. அந்த இடத்துல என்ன நடக்குது தெரியுமா? கீழே ஆடு வளர்ப்பாங்க, நைட்டு கொண்டு மேலே கட்டி வச்சுப்பாங்க. அது புழுக்க போட்டுட்டு காலையில் வந்து இவங்க தான் யூரின் எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் பண்ணி அந்த பாடுகளுக்கு உட்படுத்தி தான் தேவன் அவங்களை கொஞ்சமாக வளர வைத்தார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஊழியக்காரருடைய சொந்தத்தில், அங்கே ஊழியம் பண்ணுறவருடைய சொந்தம். அதனால அப்பப்போ பிரச்சனைகள் வந்துவிடும். கடைசியில் வழி இல்லை, அவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறவங்களும் ஆள் கிடையாது. ஆனால் அதன் மத்தியில் பாண்டிச்சேரியிலேருந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, நாங்கள் இடம் வாங்கியிருக்கேன் ஆப்பூர் பட்டதில், அதை விற்க போகிறேன், உங்களால் முடிஞ்சால் அதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன ரேட்டுக்கும் இவர் கையில் ஒன்றுமே சுத்தமாக இவங்க என்கிட்ட சொன்ன ஆலோசனையை சொல்கிறேன். நான் அந்த இடத்துல போய் நின்று நாங்கள் ஜெபிப்போம், அவ்வளோதான். அந்த ஆப்பூர் கிராமத்தில் போய் நின்று நாங்கள் ஜெபிப்போம். ஏதாவது ஒரு மூலையில் நின்று ஆண்டவர் எங்களுக்கு இடத்தை தாங்க, ஆண்டவர் நீங்கள் எங்களை அழைச்சிங்கன்னா எனக்கு இடத்த கொடுங்க ஜெபம் பண்ணும். அவ்வளோதான் எங்களுக்கு தெரிஞ்சது. இப்படி சொன்ன உடனே எங்களுக்கு சரி ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்துட்டான்னு நாங்கள் சொல்லிட்டு, அல்லேலூயா, நாங்கள் பல முறை ஏதாச்சும் ஒரு காரியம் இது பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு ஃபெல்லோஷிப் இருக்கு.
அங்க சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்க, நீ ஒரு அமௌண்ட்டை போடு, நாங்க ஒரு அமௌண்ட்டை போடுறோம், நீ முதல்ல இந்த காரியத்தை செய், ஆனா அதுக்கு கூட என்கிட்ட பைசா இல்லை. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி சேர்த்து 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 இதை மத்தியில எப்ப போவீங்க, எப்ப போவீங்க? ஒரு நெருக்கம் அல்ல, இருதயத்தை பகைக்கத்தக்கதாக மாற்றுது. இல்லாட்டி நம்ம கம்ஃபர்டபிள் சோன்ல இன்னொரு வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் மத்தியில பாருங்க, அந்த அமௌண்ட்டை சேர்க்கிறாங்க, போய் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க, வாங்கினாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், கட்ட முடியாது இருந்த அவருடைய வாழ்க்கையில் பெரிய ஆலயத்தை கட்டி அந்த இடத்துல ஆராதிக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஐயா ஸ்தோத்திரம், நெருக்க வருது, கவலைப்படாதீங்க. ஐயா இப்படிப்பட்ட சூழ்நிலையில தள்ளப்பட்டு இருக்கிறேன், கவலைப்படாதீங்க. ஐயா கர்த்தர் சில காரியங்களை, ஐயா சில இடங்களுக்குள்ளே உங்களை நகர்த்துவதற்காக, ஐயா தான் திட்டமிட்ட இடத்துக்குள்ளே உங்களை கொண்டு போவதற்காக, உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணிடவில்லை, ஐயா அந்த இடத்துக்குள்ளே கொண்டு போவதற்காக, ஐயா சில பாடுகள், சில நெருக்கங்கள், சில சிக்ஷைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. இது மாற மாட்டேங்குது. ஐயா இப்ப மாறிடும், அப்ப இல்ல ஐயா, நீ உன் ஸ்தானத்துக்குள்ளே சரியாய் நீ நுழைகிற பொழுது, தேவன் அழைக்கிற அழைப்பை நீ சரியாய் புரிந்து கொண்டு, ஐயா நானோ துதியின் சத்தத்தோடு பணியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன் என்று சொல்லி உன்னை நீ ஒப்புக் கொடுக்கிற பொழுது, அல்லேலூயா, அந்த நேரத்தில் சரியாயிரும் பிரச்சனை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாதுங்க. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் தேவன் இயலாமையில் இருக்கிறாரு, பிரச்சனையில் இருக்கிறாரு, நம்ம தான் பிரச்சனைக்குரியவங்களா இருக்கிறோம். அல்ல, உங்களை உயர்த்தும்படியாக, உங்களை ஐயா மேலான ஸ்தானத்துக்குள்ளே கொண்டு போகும்படியாக சில பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. சுத்தியும் பாடுகள், சுத்தியும் பிரச்சனைகள், ஆனா அதன் நடுவில் தான் தேவன் சொல்லுகிறார், அல்லேலூயா ஸ்தோத்திரம், உங்களை நான் உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ளே கொண்டு போக போகிறேன். 12:3 வாசிங்க. 12:2 இருந்து வாசிங்க. 12:2. சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, தமக்கு முன்பாக இருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு. இயேசு ஏங்க சிலுவையில போய் அறைந்தார்னா, ஐயா ஸ்தோத்திரம், தமக்கு முன்பாக இருக்கிற ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், சீசர்கள் கேட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? விட்டவன் எவனோ, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நீ எதை விட்டையோ, நீங்க கடவுளுடைய வசனத்தை சும்மா விசுவாசி காட்டி அதனுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். விட்டவன் எவனோ, என் ராஜ்யத்துக்காக, என்னுடைய பணிக்காக, என்னுடைய ஊழியத்துக்காக, ஐயா என்னுடைய காரியத்துக்காக நீ விட்டவன் எவனோ, அவன் இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையான வீடுகள். இது வசனங்க, இயேசு சொல்லிட்டு போனாரு, இம்மையிலே நீ ஆசீர்வாதத்தை பெறுவாய். ஒரு சந்தோஷம், மறுமையிலே நித்திய ஜீவனை நீ சுதந்தரிப்பாய். மறுமையிலே ஒரு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார், இம்மையிலும் ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. அகஸ்டின் ஜெபக்குமார் ஊழியத்தை விட்டாரு. அவர் விடும்போது 3 தங்கச்சி, அவர் இங்கிலீஷ் எலக்ட்ரிக்கல் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தாரு, ஊழியம் செஞ்சிட்டு இருந்தாரு, சிறுவர் ஊழியத்துல பல்லாவரம் கடை பக்கத்துல. ஏன்னா நான் ஒரு மெசேஜை நிறைய கேட்டு வழங்குவேன், அதுக்காக நான் சொல்றேன். ஆனா ஆண்டவர் அழைக்கிறாரு. நைட் பிரேயர்ல போய் உட்காரும் பொழுது ஆண்டவர் பேசுகிறார், நீ போ பீகாருக்கு. கண்ணீரோடு அழுகிற அந்த காரியத்தை பார்க்கிறாரு. இவர் ஆண்டவரை திருப்திப்படுத்துறார். ஆண்டவர், நான் இப்ப ஊழியம் தானே செய்யறேன், நான் சிறுவர் ஊழியம் தானே செய்யறேன், ஐயா உமக்கு தானே நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன், எனக்கு தங்கச்சிங்க இருக்கு, ஏன் சம்பாத்தி எங்க அப்பா அம்மா எங்களை படிக்க வச்சிருக்கிறாங்க, நான் எப்படி போக முடியும்? அவங்களை நான் கல்யாணம் கட்டி கொடுக்க வேண்டாமா? பெரிய பொறுப்பு இருக்கிறது. அல்லேலூயா. சரியா இருக்கும். அவங்க சொல்ற விளக்கத்தெல்லாம் நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆண்டவருக்கு சொல்ற விளக்கத்தை கேட்டோம்னா, சரி சரி அவர் சொல்றது ரைட்டு தான்,
அப்படின்னு தெரியும். நம்ம ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நீங்க பாத்தீங்கன்னா அதோட விளையேறப்பட்டு ஏன் கலைக்கிறாரு கூட்ட? நீயும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், உன் குடும்பமும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். கடைசியில வேற வழியே இல்லை. ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் அந்த தரிசனத்தை திரும்பவும் திரும்ப உறுதிப்படுத்தினார். எழும்பி புறப்பட்டு போ, உன்னை அல்லாமல் எனக்கு வேற யாரும் இல்லை. உங்களை கொண்டு செய்ய வேண்டியவங்களை உங்களை வச்சுதான் செய்வார். ஹல்லேலூயா. ஐயா, வேற யாரும் மாற்று மனிதர்களை தேவன் தெரிந்து கொள்ள முடியாது. மோசே, நீ சொல்லலாம் நான் திக்குவாயன், நான் மந்தனா உள்ளவன். ஐயா சொல்லுங்க, என்ன இல்ல இல்ல ஐயா, நான் உன்னை அதற்காக தான் டிசைன் பண்ணி இந்த உலகத்துக்குள்ள அனுப்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. உன் காரியத்தை உனக்குள்ளே நான் வைத்திருக்கிற அந்த தாகத்தை வேறு ஒருவனும் பெற்றிருக்க முடியாது. நான் அதுக்குதான் உடைய படைச்சேன். தாயின் கற்பத்தில் உற்பத்தி முதல் உன் எலும்புகள் உருவாவதற்கு முன்பாக இந்த காரியத்துக்காக இவனை நான் அனுப்புறேன் சொல்லிட்டான். ஐயா சொல்ல, எப்படி இயேசுவை பிதா இந்த உலகத்துக்குள்ளே அனுப்பி தேவ சித்தம் செய்ய அர்ப்பணித்தாரோ அவர் அனுப்புறாருங்க. அவர் அனுப்புறாரு. ஆனா நம்ம செவி கொடுக்க மாட்டேங்கிறோம். கடைசியில வேற வழி இல்லாம அவர் போனாரு, பீகாருக்கு போனாரு. அப்ப பீகாருடைய காரியம் தெரியுமா? மிஷனரிகளின் கல்லறை. சரி, அனுப்புறாரு. ஃபாரினுக்கு அனுப்புனாலும் போலாம்ல. எங்க அனுப்புனாரு? மிஷனரிகளின் கல்லறை. அப்ப பேசப்பட்ட சூழ்நிலைகள். இன்னைக்கு அவர் நிலைமை என்ன தெரியுமா? ஸ்கூல்கள், ஹாஸ்பிடல்ஸ், சர்ச்சஸ், பல ஸ்கூல்களை நிறுவத்தக்கதா, பல பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறத்தக்கதா, பல தீவிரவாதிகளுடைய வாழ்க்கை மாறத்தக்கதா, ஐயா இருண்டு போன வாழ்க்கைகள் அநேகத்துல வெளிச்சம் கொண்டு வரத்தக்கதா. அதுல ஒரு விளக்கரை இருக்குங்க. விளக்கரை இருக்கு. சும்மா வந்துட்டு ஐயா சோதரம் ஐயா நான் இன்னும் நான் சொல்றேன், அவங்க குடும்பத்தையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொண்டார். பாடுகள் அனுபவிக்கிற சிந்தையை நீ ஆயுதமாய் தரித்துக் கொண்டால் தான் ஹல்லேலூயா நீ சில இடத்துல ஜெயம் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு சாட்சியை சொல்லி நான் முடிக்கிறேன். ரிச்சர்ட் உம்ரன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஜூயிஷ் பீப்புள். இயேசு பிறந்த இடத்திலே இயேசுவை குறித்து அறியாதவர். எப்படி நம்மளாம் சொல்றோம் வெளிநாட்டு கடவுள். அவர் இயேசு பிறந்த இடத்துல தான் பிறந்திருக்கிறார். அவர் ஒரு யூதன், ஆனா இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர். அல்லேலூயா. அப்படிதான் வளர்ந்தார். ஆனா ஒரு கார்பெண்டர், மரம் வெட்டுகிறவர். ஒரு நாள் இப்ப இயேசுவை சொல்லுவாராம், பைபிளை கொடுத்து வாசிப்பா, வாழ்க்கையை மாற்றும் சொல்லிட்டு கொடுப்பாராம். வாசி பார்த்தார், ஒண்ணுமே புரியல. ஆனா அந்த கார்பெண்டர் விடல. டெய்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவாராம். அப்படி இருதயத்துல உங்களுடைய வேத வசனத்தை புரிந்து கொள்ளும்படியாக, நம்பும்படியாக நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணி ஒரு நாள் போறாராம். சொல்றாராம், உள்ளுக்குள்ள இருந்து அக்கினி வெளிப்படுது, ஃபயரா இருக்குது. அந்த வசனம் கூட பேசுது. நான் சொல்றேன், அவங்களுக்கு நான் சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு நான் சொல்றேன் திரும்ப திரும்ப அப்படிதான் பண்றாங்கன்னா, ஐயா நீ அதற்காக ஐயா முழங்கால் படிக்கிட்டு ஒரு விளக்கிரயத்தை செலுத்த வேண்டும். அல்லேலூயா. விதைக்கிற வேலை என்பது சாதாரண ஒரு காரியம் கிடையாது. அங்கே கிணசரேத்துக்கு போவதற்கு முன்பாக ஆண்டவர் அந்த கடலை கடப்பதற்கு முன்பாக சீஷர்களை அக்கறைப்படுத்திக் கொண்டு உட்கார்ந்து ஜெபம் பண்ணினார். தனித்திருந்து ஜெபம் பண்ணினார். கொடுக்கிறாரு. அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். சபையிலே சேர்க்கப்படுகிறார். சபையிலே அந்த போதகர் மூலமாய் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுகிறார். கடைசியில ஒரு நாள் 2ஆம் உலகப் போர் வந்தது. ஜெர்மனி யூதா தேசத்தை ஆண்டு கொள்ள ஆரம்பித்தது. 3 வருஷம் சிறையிருப்புக்குள்ளே தள்ளப்பட்டாங்க. ஏன்னா அவங்க நாசிஸ்ட், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவங்க. இந்த ரிச்சர்ட் உம்ரண்டையும் அவருடைய போதகரை பிடித்து சிறையில் அடித்து விட்டார்கள். 3 வருஷம் சிறைச்சாலை தண்டனை. அவருடைய மனைவி பேர் சபினா. அவங்க தனிமையில இருக்கிறாங்க. ஆனாலும் கூட சிறைச்சாலையில கூட ஒரு நாள் கூட தேவனை மறுதலிக்கவில்லை. நான் சொல்றேன், திரும்பமாய் வெளியேற்றப்பட்டார். திரும்பவும் வந்து ஐயா சொல்றோம், ருமானியா தேசம் ஐயா கம்யூனிசவாதிகளுடைய ஆட்சிக்குள்ளே கடந்து போனார்கள். அண்டர் கிரவுண்ட் சர்ச்சில் தான் போய் பிரீச் பண்ண முடியும். நீ இயேசுவை அறிவிக்க கூடாது, இயேசுவை சொல்லக்கூடாது என்று சொன்ன அந்த இடத்துல போய் அண்டர் கிரவுண்ட் சர்ச்சில் போய் பிரீச் பண்ணாரு. பிடித்து 25 ஆண்டுகள் சிறை சண்டை.
நான் சொல்றேன், அந்த மனுஷன் அறியாத அந்த ஒரு மனுஷனுக்குள்ளே தேவ ஆவியானவர் கிரியை செய்கிற பொழுது பாடுகள் நடுவிலையும் பாருங்க. ஐயா ஸ்தோத்திரம், 25 ஆண்டுகள் எப்படிப்பட்ட சிறைச்சாலை சாதாரணமா கிடையாது. கம்யூனிஸ்ட் சிறைச்சாலை என்பது சாதாரணமா கிடையாது. ஒரு குழிக்குள்ளே 15 அடி ஆழ குழிக்குள்ளே செங்குத்தா நிறுத்தி டார்ச்சர். ஒவ்வொரு நாளும் ஐயா ஸ்தோத்திரம் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய அந்த விரல்ல இருந்த நகத்தை பிடிக்கிறது, அப்படியே பல காரியங்களை செஞ்சு இயேசுவை சொல்லக்கூடாது. ஆனா அவர் என்ன தெரியுமா செய்வாராம், அவர் இருதயத்தில் இருக்கிற வசனத்தை திரும்ப நம்முடைய மனதிலே கொண்டு வந்து ஐயா சொல்ற அந்த பாடுகளுக்கு தன்னை உட்படுத்தின போதிலும் தன்னை பாவம் செய்த விட்டு கொடுக்காதபடி ஒரு நாள் கூட அவரை மறுதலிக்கவில்லை. சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க தெரியுமா, சில சவுண்டுகளை கொண்டு வருவாங்க. சவுண்டுகளை கொண்டு வந்து கம்யூனிஸ்டவாதிகளுடைய சில தத்துவங்களை கொண்டு வந்து இயேசுவின் வார்த்தையை மறக்கடிக்க வேண்டும் என்று சொல்லி பலவிதமான சவுண்டுகளை அவங்க எழுப்புவாங்க. உடல் முழுவதும் உபாதைகள், அடி, நொறுக்கப்பட்ட நிலைமை, இத அதிகாரம் விட்டுக் கொள்ளுகிற சட்டம் மாத்தணும் சொல்லிட்டு ஹல்லேலூயா தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. அவர் ஒரே ஒரு சிந்தையை தான் வச்சிருந்தார். இயேசு மாம்சத்திலே பாடுபட்டார். இன்னைக்கு அநேக பலவான்களை கொள்ளை பொருளாய் பங்கிட்டுக் கொள்ளும்படியாக அவர் உயர்த்தப்பட்டது போல ஒரு நாள் சந்தோஷம் இருக்கிறது. ஒரு நாள் இந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆனா ஐயா அந்த சிறைச்சாலையில் ரஷ்ய ஐயா சுதந்திரம் சோல்ஜர்ஸ் ரட்சிக்கப்பட்டாங்க, ருமேனியன் சோல்ஜர்ஸ் ரட்சிக்கப்பட்டாங்க, அங்கே உள்ள அதிகாரிகள் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அதுதாங்க ஒரு மனுஷனுக்குள்ள சந்தோஷம். தமக்கு முன்பாக இருக்கிற சந்தோஷத்தை தேவன் பார்த்தார். அதனால அவமானத்தை எண்ணவில்லை, பாடுகளை எண்ணவில்லை. அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த ஆத்துமா இருளில் இருக்கிறது, அந்த ஆத்துமா நரகத்திலே போகிறது, அந்த ஆத்துமா அழிந்து போய் கொண்டிருக்கிறது. தமக்கு முன்பாக இருக்கிற நான் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றுகிற பொழுது அநேக பலவான்களை கொள்ளை பொருளாய் அவன் பங்கிட்டுக் கொள்ளுவேன் என்று சொல்லி நம்பிக்கை. கடைசியில் என்ன தெரியுமா செஞ்சாங்க, நார்காட்டிக்ஸ் ட்ரக்கை கொடுத்து மருந்து கொடுத்தா அவங்க மனதில் உள்ளதெல்லாம் அழிக்கப்படும் சொல்லி மருந்து கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இயேசு சொல்லக்கூடாது, ஆண்டவர்கிட்ட போய் அழுதாங்க. ஆண்டவரை உண்மை மறக்கும்படி இவங்க செய்ததை நீங்க பாருங்க ஆண்டவரை அழுதாங்க. தேவ வல்லமை இறங்கி வந்தது. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அவர் மறக்க முடியாதபடி தேவன் அந்த வசனங்களையும் அங்க இருக்கும்போது 350 செர்மனை அவர் இருதயத்திலேயே அவர் உருவாக்கி இருந்தார். அல்லேலூயா. ஒரு புக்கா போட்டிருக்கார். சிறைச்சாலை பாடுகள் நடுவிலே கசக்கி பிழிந்தெடுக்கும் நிலையிலே தேவனை குறித்த ஞாபகமும் தேவனை குறித்த உணர்வும் ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறது என்றால் நமக்குள்ள இருக்கிற தரிசனம் சரியான நம்ம நிறைய யோசிப்பாங்க. எங்கே போய் கொண்டிருக்க ஒரு பாடல்ல ஒரு பிரச்சனை இல்லை, ஆனா பல காரியங்களை நம்ம காட்டிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கடைசியில 14வது வருஷத்துல நார்வேல இருந்து ஒரு டீம், அதாவது என்ன செஞ்சுட்டாங்கன்னா அவர் பேரை சிறைச்சாலையில மாத்தி எழுதி வச்சு அவர் செத்து போயிட்டார் என்கிற ஒரு பிம்பத்தை அவர் குடும்பத்துக்கு காண்பித்தாரு. ஆனா நார்வேல இருந்து ஒரு டீம் அவருக்காக ஒரு பெரிய ஊக்கத்தொகையை கொடுத்து $1,00,000 எவ்வளவோ அமௌண்ட்டை கொடுத்து அவரை சிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து இன்றைக்கு டார்ச்சர்டு ஃபார் கிரைஸ்ட் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தை தொடங்கும்படியாக யாரெல்லாம் ஐயா சொல்ற கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டு கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்காக உதவும்படியாக ஒரு பெரிய தரிசனத்தை கையில கொடுத்து 91வது வயது வரைக்கும் அவரும் அவருடைய மனைவியும் உயிரோடு வாழ்ந்து ஹல்லேலூயா கர்த்தருக்காக ஒரு சிறந்த பணியை செய்து முடிக்க தேவன் அவர்களை கொண்டு கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன் ஐயா ஸ்தோத்திரம், நீங்க ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் மூலமாக என் மூலமாக இந்த தேசத்தில் உருவாக்க சில பாடுகளுக்கு வழியாய் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். இந்த பாடுகளை சோர்ந்து போகாதீங்க. பாடுகள் மத்தியில் ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கு, எனக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் இருக்கிறது. என்னை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை பண்ண போகிறார். என்னை கொண்டுதான் அதை செய்வார். நான் விட்டு கொடுக்கிறவர்கள் அதை செய்வார். யோனா நினிவேவுக்கு போனாதான் அந்த அக்கிரமக்காரர்கள் மனம் திரும்புவார்கள். பாடுகளை பார்க்காதபடி செய்கிற பொழுது பாடுகளை ஐக்கியத்தை நீ உணர்ந்து போகும்போது தேவன் உங்களோடு கூட இருப்பார். உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று
என்று சொன்ன தேவன் கடைசி வரைக்கும் நின்று உங்களை காப்பார். கண்களை மூடினோம், கர்த்தரை நோக்கி கண்டுனை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கை விடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கை விடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் அவர் நமக்களித்த ஆசீர்களை எண்ணிப்பார், 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 எண்ணிப்பார் என்று அதை எண்ணிப்பார், என்று அதை எண்ணிப்பார். காப்பா என்னை காப்பா, காத்தவர் காப்பா, இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே